வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நான் மதுரையில் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் அப்படின்ற ஒரு அமைப்பிலிருந்து கள அலுவலர் எஸ் இன்னாசி முத்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறக்காக வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த உலகத்தில் பார்த்திங்களா, நம்ம தா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்காமலே கடவுள் கொடுத்துருக்கிற வரம் இந்த தாவரம் அப்படின்றது. இந்த தாவரங்களை நம்பி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, நம்மளை நம்பி எந்த தாவரமுமே இந்த உலகத்தில் வாழலை. சரிங்களா? நாம் இல்லைனாலும் தாவரங்கள் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் இந்த தாவரங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு சில ஐட்டங்களை குறிப்பாக ஒரு ஒற்றுமை செடி அப்படின்றத இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒற்றுமை செடி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெட்ரோபா பேண்ட்ராபோலியா ரெட் அப்படின்னு பேர். பெரும்பாலும் ஜெட்ரோபா அப்படின்ற இனத்தை சார்ந்த இந்த செடிகளில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. பார்க்குறதுக்கு நல்லா செக்கச்சவேர்னு அந்த பூவோடு இருக்கக்கூடிய செடி. ரெண்டாவது, வருடம் முழுவதும் பூ இருக்கக்கூடிய செடி. அது மட்டும் இல்லை, செடியை விட இந்த செடி பூக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி உயரமாகவே பூ ரொம்ப அழகாக திக்கு சிகப்பு, அதாவது இரத்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செடியை இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தில் ஒரு ஈட்டி வடிவத்தில் இருக்கும். இந்த ஈட்டி வடிவத்தில் குத்துற மாதிரி இந்த செடி இருந்தால் கூட இதோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையாக நம்ம பிச்சு விட்டோம்னா இந்த இலை அருந்தே போகாது. அதோட நரம்பு முதற்கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாருங்கள், வரிசையாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து உள்ளே வரக்கூடிய ஒரு சில நரம்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த செடிகளை பிடிச்சிருக்கும். இந்த செடியோட மிக முக்கியமான இன்றைக்கி இதோட குணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒற்றுமைக்கான குணம் இந்த செடி தான். இந்த செடியை வீட்டு வாசலில் வளர்த்தோம்னா நமக்கு ஒற்றுமை பலப்படும். குடும்பங்களில் பிரிவினையோ சண்டையோ சச்சரவோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த செடியை உங்கள் வீட்டு வாசலில் வச்சு வளர்த்திங்கன்னா ஒற்றுமை பலப்படும். இப்படி இதுவரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு செடிகளையும் ஒரு மூலிகை செடிகளாகவோ ஒரு பழக்கன்ற ஐட்டமாகவோ நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வரக்கூடிய காலங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு, ஒரு மனத்தோடு சம்மந்தப்பட்ட, இல்லை அந்த இலை வடிவம் நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தோடு நம்ம அணுகப் போகிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த தகவலுடன் நன்றி தெரிவிக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் நம்ம சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.